இந்த பங்கினுடைய வரலாறு இருக்கிறது. 1700ஆம் ஆண்டு திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் இந்த இடம் முழுவதும் திப்பு சுல்தான் அவரது ஆட்சியின் கீழே இருக்கிறது. அப்போ இங்கெல்லாம் அரசாட்சி தான் இல்லையா? அப்போ அரசாட்சி தான், அந்த மாகாணங்களாக இருந்து அரசர் ஆளக்கூடிய ஒரு இடம். இவர் தான் பார்த்திங்கன்னா அரசர், கிருஷ்ணர் என்கின்ற அரசர் இந்த இடத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்போது 1700ஆம் ஆண்டு இந்த ஃபாதர் ஃபாரின் மிஷினரி. அவர் என்ன செய்கிறாரு, இந்த சைடு வர்றாரு போகிறாரு. அப்போது பார்க்குறப்போ அந்த அரசருக்கு குழந்தை இல்லை. அதான் ஒரு பெரிய குறைபாடு அவங்க வீட்டில். அப்புறம் என்ன செய்கிறாரு, அந்த அரசரை பார்க்கிற போது அந்த ஃபாதரை பார்த்து அவர் சொல்கிறாரு, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வம்சா வழியாக அவங்க தான் அரசாட்சி செய்வாங்க இல்லைங்களா? ஸோ அரசாட்சி செய்வதற்கு யாருமே கிடையாது, வாரிசு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு வாக்கு சொல்லுகின்றார். ஃபாதர் ஜார்ஜியோ அவர் ஒரு மிஷினரி, ஃபாரின் மிஷினரி. அவர் என்ன செய்கிறார், வாக்கு கொடுக்கிறார். அடுத்த ஆண்டு அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அடுத்த ஆண்டே அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்த உடனே அவர் என்ன செய்கிறார், ஞானஸ்நானம் பெறுகின்றார். அவர் இடத்துல இது எந்த மதம் என்ன இது அப்படின்னு தெரிந்து கொண்டு ஞானஸ்நானம் பெறுகின்றார். ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவரது மனைவி ஞானஸ்நானம் பெறுகின்றார், குழந்தை ஞானஸ்நானம் பெறுகின்றார்கள். அதன் பிறகு அங்கே வாழக்கூடிய அனைவருமே என்ன செய்கிறாங்க, ஏன்னா எல்லாமே அப்போ அரசனை சார்ந்தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த அங்கே இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லாமே அவரை சார்ந்தான் இருப்பாங்க. அவங்களும் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருத்தராக என்ன செய்கிறாங்க, மனம் மாறி ஞானஸ்நானம் பெற்று இந்த ஒரு மதத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். அதுதான் அதனுடைய ஒரு சும்மா ஒரு ஃபுல் ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி மாதா காட்சி கொடுத்தாங்க அப்படின்னா, அங்கே அப்போது எல்லாருமே ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டிருந்தவர் தான். அப்போல்லாம் ஆடு மாடுகள் நிறைய இருக்கும். ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டு அங்கே என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து ஒரு ஐயா ஒரு பெரியவர் ஓட்டிகிட்டு வர்றாரு. அப்போ நல்லா செழுமையாக இருக்கிறது இந்த இடம். அது தண்ணி கிடையாது. தண்ணி இல்லைன்னொடனே அவர் என்ன செய்கிறார், வேண்டிக்கிட்டு அந்த குளம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல அவர் படுத்துக்கிறார், தண்ணியே இல்லையே அப்படின்ட்டு. அப்போ ஆனால் ஒரு ஜபம் சொல்கிறார், இந்த இடத்துல தண்ணி வந்ததுன்னா நான் என் மனைவியை நான் பலியிடுவேன், என் மனைவியை நான் பலியிடுவேன். அப்போல்லாம் சாதாரணம் இல்லைங்களா, மனைவியை பலியிடுறது, குழந்தைகள். 1700ஆம் ஆண்டுன்னா பார்த்துங்க இல்லைங்களா? அப்போ அவர் என்ன செய்கிறார், அதன் பிறகு அவர் தூங்கி எழுந்த உடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நீர் ஊற்று கிடைக்குது. அங்கே ஆடு மாடுகள் எல்லாம் குடித்து கொண்டிருக்கிறது, எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ அதை பார்க்கின்ற அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுது. பரவாயில்ல, ஆடு மாடுகள்லாம் இந்த அளவுக்கு ஒரு நீர் ஊற்று இங்கே தோண்டி இருக்கிறது அப்படின்னு என்ன செய்கிறாரு, அவர் அந்த மனைவி கிட்ட சொல்லி அந்த மனைவி பலியிடணும் அப்படின்னு வீட்டுக்கு போகிறப்ப என்ன ஆகுது, அவருக்கு கனவு, அன்றைக்கு நைட்டு கனவு வருது. கனவுல அவர் எச்சரிக்கப்படுகிறார், நீ மனைவியை பலியிட தேவையில்லை, அந்த இடம் தூய்மையான இடம், அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், தொடர்ந்து ஜபம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற போது தொடர்ந்து என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த இடத்துல இருந்து ஜபம் செய்கிறாங்க. அந்த இடத்துல 1700 இங்கே பார்த்தீங்கன்னா 18:10 போட்டிருக்குதா கீழே. அப்பையிலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, அன்றிலிருந்து தொடர்ந்து ஜபம் செய்கிறார்கள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கெபி ஒன்று இருக்கும், சின்ன கெபி. இது இப்போ ரொம்ப பிரமாண்டமாக கட்டிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிய கெபி ஒன்று இருக்குது, ரொம்ப சிறிய கெபி. அங்கே என்ன செய்வாங்க, அவங்க ஒவ்வொரு ஆண்டும் அங்கே என்ன செய்வாங்கன்னா குடும்பமாக இங்கே தான் சமைப்பாங்க, இங்கே தான் சாப்பிடுவாங்க, இங்கே தான் பொண்ணு பார்ப்பாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, உற்றார் உறவினருக்குள்ள நிறைய சண்டை சச்சரவுலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இங்கே தான் பேசி முடிவு பண்ணி செட்டில் பண்ணுவாங்க. அப்போது அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு இணக்கம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த உறவுகளை இணைக்கக்கூடிய இடமாக, சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய இடமாக இந்த இடம் உருமாறுகிறது. அதன் பிறகு பார்க்கின்ற போது தொடர்ந்து அப்படியே என்ன செய்கிறாங்க, காலகாலமாக அந்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஒரு மிகப்பெரிய விழாவே நடக்கும். பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா 5000-6000 பேர் வருவாங்க. எல்லாருக்கும் உணவுக்கு இங்கே சமைத்து எல்லோருக்குமே உணவு கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு குடும்ப அந்த பாரிஷனுடைய ஒரு விழாவாகத்தான் இருந்தது. அதன் பிறகு என்ன ஆச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் நிறைய பாருங்க, இந்து முஸ்லீம் மற்ற மதத்தை சார்ந்தவங்க, இனத்தை எல்லாருமே இங்கே வருவாங்க. எல்லாருமே இங்கே ஜபம் செய்வாங்க. ஜபம் செய்து விட்டு போவாங்க. நிறைய வேண்டுதல்கள் நடைபெறும். இங்கே பார்த்தீங்களா அந்த 3 ராஜாக்கள் திருவிழா. இங்கே இருக்கக்கூடியவங்களாம்
ராஜுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து அந்த ராஜாக்களுக்கு வந்து அவர்கள் அந்த அந்த இது தெரியும் இல்லைங்களா, அந்த ஜாதி ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி அவங்க ராஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இனத்தை சார்ந்தவர்கள். அதனால் அவங்க என்ன செய்வாங்க, அந்த 3 ராஜாக்கள் பெருவிழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. 3 ராஜாக்கள் பெருவிழா. ஏன்னா அவங்களது விழா மாதிரி அன்றைக்கு அந்த ஃபாதர்களுக்கு ரொம்ப மரியாதை செய்வாங்க. அன்றைக்கு அவர்களது ஒரு குடும்ப விழா மாதிரி அது இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த விசுவாசம் வளர்கிறது. இப்போ கூட ஒரு நல்ல வளர்ச்சியை இந்த பங்கு பெற்றிருக்கிறது. இங்கே வரக்கூடிய நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இங்கே இந்த இடத்துல வந்து நீங்கள் வேண்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அனைத்தும் நடைபெறும். அதுதான் எல்லாருமே வந்து சொன்னது. நிறைய குழந்தைகள் இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, நிறைய படித்து வாழ்க்கையில் முன்னேறினவங்க, அவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து நிறைய விசுவாச சாட்சியத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால நீங்கள் ஜெபிங்க. விசுவாசம் தான், நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிற போது கண்டிப்பாக நாம் நினைத்தது நடைபெறும். அதனால தொடர்ந்து நல்லா ஜெபிங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ஒரு தூய்மையான ஒரு சக்தி வாய்ந்த இடம் என்பதை மறக்காதீங்க. அதுதான். ஓகேங்களா? தேங்க்யூ. சிந்தை நொந்தழுதாயோ, 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்தே கள்வனை போல் மரத்தினில் கண்டதனார் வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ.